வெற்றிவேல், போலீஸில் நீ 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்த உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த சாவியை எடுறா பார்க்கலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். என்னுடைய உடம்பு தேக பலம் இருந்தால் தான் நான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ என்ன வற்புறுத்தின முடியாதுன்ற மாதிரி எல்லாத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல். சினிமானா அவ்வளோ தெரியாது. ஸோ என்ன சொன்னாலும் செஞ்சிடும். ஜிம்னாஸ்டிக் தெரியும், அங்கேருந்து புதியலாக கொஞ்சிடுவேன், கண்ணாடி உடனே உடச்சிடுவேன். ஆர்வக்கோளாறுன்னு வாங்கல அந்த மாதிரி. அழகு சாருன்ட்டு நம்ம ஸ்டண்டில் இருக்கார், அவர் நம்ம நல்ல நண்பர். ஃபைட் பண்ணும்போது நான் பின்னாடி நிற்கணும், அவர் வந்து டேஷ் பண்ணோன்னா கொஞ்சம் போய் சாயிடும். நான் பின்னாடி என்ன இருக்குது ஏதும் பார்க்கல. அவர் வந்து டேஷ் பண்ண நேராக போனோன்னா கல் ஒன்று இருந்து அதில் போய் அடிச்சு மாட்டேன் 4 தையல். காலு கையெல்லாம் தூக்கினா டிஃப்ரெண்ட்டாக இருந்தோன்னா யார் இருந்தாலும் கேட்பாங்களே, யார் வந்து தம்பி விஜயகாந்த் சார் கேட்டார். இல்லை காலு கையில் தூக்குறா அப்படி இங்கே வாண்ணா, நான் கையில் சீரோட் பிடிச்சிட்டு அப்போ தான் யாராலும் கேட்க மாட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த படத்து ஹீரோ அதான் சார் சொல்லுங்க என்ன. அவர் என் கையை பார்த்தார். ஓ இது சங்கோஜமாக இருக்கும் போல தூக்கி போட்டேன். சொல்லுங்கள். அர்ஜுன் சாரா, ஏய் நீ முன்னாடி வந்துடுற, வெளில எனக்கு ஃபோன் பண்ணி வா வான்ற சார், எல்லாம் வந்துட்டாங்க சார், நீ கொஞ்சம் லேட்டாக வாப்பா. என்ன பண்ணுறாரு ஹாசனா சார், 9 மணிக்கு அழைச்சிட்டேன், அதுக்கப்புறம் லேட் ஆகும். நான் சொன்னலடா 9 மணி 8:30 வாடா, நீ 7 மணிக்கு வந்து நிற்கிறேன். விஜயகாந்தன் நம்ம கேப்டன், அவர் என்ன பொண்ணு வந்து ட்ரைனிங் பண்ணப்பா, போன ஒன்று எடுத்து அடிச்சு வீசிடாதீங்க, 8 மணிக்கு போனால் தான் அந்த கம்போஸ்லாம் பண்ணணும், பொண்ணப்படம் இல்லை சொல்கிறப்ப தெரியல, அவங்க வேறு இருக்கிற அங்கே இங்கே குதிப்பான், அவன் பின்னாடி நம்ம எங்கடா குதிக்க முடியும். உசுப்பேத்தின்வாங்கல்ல அது வேறு. அண்ணே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தான் நல்லா ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்றது. எங்கே இடம் ஃபைட்டில் பொண்ணானா அந்த படத்தில் பார்த்தா அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அப்படி அதில் ஒரு உற்சாகம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீட்னஸாக ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணுவேன். ஹானஸ்ட் ராஜ் இந்த மாதிரி படம், போலீஸ் கேரக்டர் நிறைய படம்லாம் பண்ணார் இல்லையா. ஸோ அவர் நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி வந்த மாதிரி அமைஞ்சிது. வீட்டில் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா படம் ஃபைட்டு எனக்கு கிடச்சிதுமா, நல்லா உடம்பு ஏற்றணுமா அப்படின்னு. காலையில் பழைய கஞ்சி நல்லா சாப்பிட்றது, தூங்கடான்ட்டுவாங்க. மத்தியானம் சாப்பாடு ஃபுல்லாக நல்லி 3 மாதம் தத்தி மாரி ஆள் பயங்கரமாகிட்டேன். சத்திரன் படம் பார்த்தா மொட்டை அடிச்சு அதே பொன்னம்பலம், குரூப் ஃபைட்டில் வந்த பொன்னம்பலம் ஒல்லியாக இருப்பாப்புல ஒரே படத்தில். 2வது இந்த மொட்டை அடிச்சுட்டு இந்த பூக்கடை ஃபைட். வாசு சார் ஒரு படம் வேலை கிடச்சிச்சின்னு சத்யராஜுக்கு 2 போட்டுருந்தேன், சத்யராஜ் சார். அதில் என் டேலண்ட்டை பார்த்துட்டு இவனும் நல்லா இருக்க பொன்னம்பலம், நீ ஏன் சோழப்பேட்டெலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் இது பண்ண. அதுதான் கபாலி அப்படின்னு கேரக்டர். எப்படி சார் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரா நீங்கள் இதில் வரணும்னு எப்படி தோணுச்சு? வேறு எதுலையாவது போயிருக்கலாம், பட் கரெக்டாக இந்த இதை சூஸ் பண்ணுறதுக்கான. இல்லை ஏசி மெக்கானிக் வரைக்கும் பண்ணாச்சு, துபாய் போகலான்னு சொல்லிட்டு அப்போ இருந்தது. நம்ம வீட்டு நிலைமை பார்த்தோன்னா போகிறதுக்கு முடியல. எங்கே வேலை செஞ்சாலும் சாயந்தரம் தான் எனக்கு மனதார சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று பாச கட்டுப்பாடு மெயினாக தான். என்னோடய அக்காவோ அண்ணனோ தம்பிகளை விட்டு பிரியறதுக்கு எனக்கு இல்லை. எங்கள் அண்ணன் எவ்வளோ சொன்னார், இந்த குடும்பத்தை மொத்தம் காப்பாற்றணும்னா நீ துபாய் போனீங்கன்னா ஏசி மெக்கானிக் நல்லா பண்ணுறேன், சம்பாரிச்சு வாடா, அந்த குடும்பத்தை காப்பாற்றலார். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற அயல் நாட்டில் போய் தான் சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்றணுமா? இங்கே இருக்கிறதுக்கு எதுக்கும் முடியாதா? அவ்வளோ திறமை இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். அப்போவே அந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. இங்கேருந்து ஒரு மயிரம் கொடுக்க முடியாதான்னு எங்கள் அண்ணன் அவ்வளோ கேவலமாக ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டில் போயிட்டு சேரத்துக்கு ஃபஸ்ட்டு யூனியனுக்கு காசு கேட்குறதுக்கு 5000 பணம் கட்டணும். அதுக்கெல்லாம் ரொம்ப எல்லோரும் கடன் கேட்காத ஆள் இல்லை, நம்ம சொந்தக்காரர்களே நம்ம ஆளுகளே வந்து அது என்னடா ஒரு கூத்தாடி வேலைக்கு அதுக்கு போய் நீ இது பண்ணு அப்படி கேவலப்படுத்துனாங்க. செய்யும் தொழில் தெய்வம்ன்றீங்க, அப்புறம் சொல்லும்போது சொல்லிவிட்டு இது ஏன்டா போகிறான்றீங்க. எனக்கு என்ன தெரியுமா அதானே பண்ணப்போ, எனக்கு என்ன யாரா ஒருத்தர் நல்ல ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு வந்து இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும், அவ்வளோதான். சரி துபாய் தான் போகணுமா என்னான்னு பார்த்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங் சூப்பர்வைசர் ஜாப் கிடச்சிது. ஸோ மன நிறைவு. எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணெல்லாம் அதை ஃபோர்ஸ் பண்ணாங்க, டேய் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுடா, அது நல்ல போஸ்டிங்டா. நாங்கள் போஸ்டிங் ஓகே தானா, ஆட்கள் குறைவாக இருந்தால் நம்ம அங்கே போய் நாளை ஜாலியாக இருந்துருவேன். எனக்கு நாட்டை காப்பாற்றுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இவ்வளோ பேரை விட்டுட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டி ஏன்னா எங்கள் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவர் ஃபோன் பண்ணணும், அவங்களால டக்குன்னு பண்ண முடியாது.
ஒரு ட்ரங்கால் வரணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஓடணும் குடும்பத்தோட. டேய் சீக்கிரம் சீக்கிரம்னு ஓடி போகணும். அப்போ ட்ரங்கால் கொடுப்பாங்க, பேசுவோம். அக்கா அக்கா எப்படிக்கா நல்லா இருக்கேக்கா இப்படி. அந்த அக்கா தான் இப்போ இறந்து போனது. ஆந்திராவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த பாசத்தை முழுமையாக கொட்ட முடியாது, அதுக்குள்ளே கட் ஆகிடும் அந்த ஏக்கம். என்னடா அப்போ நம்மளும் வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டோம், அம்மா யாருன்னா எதுனா ஆயிடுச்சுன்னா உடனே வர முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. இந்த குறை தான் என் மைண்டில் இருந்தது தவிர மற்றபடி இப்போ இருக்கிற மாதிரி எடுத்தோடனே ஃபோனில் ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க, ஹாய் மம்மி ஹவையூ அப்படின்ற மாதிரி அப்போ கிடையாது ஃபோனில். ஸோ விட்டு பிரியறதுக்கு இன்றைக்கெலாம் வந்து அந்தளவுக்கு குவாலிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் படிக்கிறாங்க கொள்கிறாங்க, அம்மா கண்ட்ரோல் அப்பா கண்ட்ரோலில் இருக்காங்க. தென் அவங்க மேல் படிக்க போகிறாங்க, +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கும்போது. ஸோ அந்த காலத்து மாதிரி இல்லை. ஆண்கள் பெண்கள் சகஜமாக பழகிறது, போகிறது, வெளியே சுற்றுறது, பப்பு போகிறது, அங்கே போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, அப்புறம் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றுது, ஊட்டி கொடைக்கானல் போது. எங்கள் காலத்தில் அந்த வயசில் அவ்வளோ வந்து அனுபவிக்கல, தெரியாது. பக்கத்து ஊருக்கு எப்படி போகணுன்னு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15-16 வயசுல தனியாக வந்து ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சுறாங்க. உலகம் தெரியுது, சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடு சேர்த்து பார்க்குறாங்க. நாங்கள் உள்ளூர்லேயே உட்காந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ ஃபைனலாக என்ன பண்ண, சீட்டு குலுக்கி போட்டேன் சிவன் கோயிலில். நீ இதனடா எனக்கு பந்தம் பிடிக்க வச்சா, நீயே எனக்கு கரெக்டாக ரூட்டு கொடு, குடும்பத்தை காப்பாற்றணுன்றாங்க, நீ வழி சொல்லுன்னு போட்டேன். அப்போ ஸ்டண்ட்டு, அந்த ஸ்டண்ட்டில் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ், நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். ஸோ அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமா என்ன இருப்பது இது பண்ணது. அப்போ போட்டது ஸ்டண்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 5000 ரூபா கட்டத்துக்கு லோன்னு அலைஞ்சி கேட்காத ஆள் இல்லை. 5000 ரூபா இப்போ ரொம்ப பெரிய காசு இல்லை, பெரிய காசு. 5 லட்சம் மாதிரி இன்னைக்கு 5 லட்சம். ஆமாம், சடனாக நான் எப்படி கட்ட முடியும். சரின்னா அதுக்கப்புறம் நம்ம நண்பர், என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இறந்துருந்தார், பழனின்னு சொல்லிட்டு, ஒரு கூட வேலை செஞ்சவர். அவருடைய நண்பர் ஐயர் ஒருத்தர், ஐயர் தான் கூப்பிடுவோம். ஸோ அவர் தான் எனக்கு உதவுனது. அவர் இல்லைன்னா இந்த இதுக்கு நான் சினிமாவுக்கு நுழைஞ்சிருக்க முடியாது. காசு அவர் தான் கட்டினார். அவர் கல்யாணம் கூட ஆகல, அவருக்கு அப்போவே 45 வயசு. அந்த உதவியால் தான் இன்றைக்கி அப்படி எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தேன். பேசிக்காக எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன், ஒரு ஈவெண்ட்டில் நம்ம கலந்தோம்னா அது எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக முடியும். ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சால் எந்த அளவுக்கு பண்ண முடியும், சர்வர் ஆக முடியும், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ஆக முடியும், தென் ஓனர் ஆகலாம், மேனேஜர் ஆகிட்டு ஓனர் ஆகலாம். ஸோ வேறு எதனா பேஸ் பண்ணால் உட்காந்துருந்தா உட்காரணும், கடைசி வரைக்கும் கண்டக்டர் டிரைவர்னா கடைசி வரைக்கும் கண்டக்டர் டிரைவர் தான் சாகணும். ஐயோ வேறு என்ன பண்ணலாம். இப்படி பார்க்கும்போது இந்த சினிமா சம்மந்தப்பட்ட, எங்கள் அப்பா சினிமா தான் இருந்தார். எங்கள் வீட்டில் சினிமாலே பிடிக்காது. எங்கள் அம்மா சொல்ல, நீ கக்கூஸ் கழுவினாலும் கக்கூஸ் கழுவு போட, சினிமா பக்கம் போனால் உதப்போடுவேன்னாங்க. ஸோ இது ஒரு பக்கம். அதை எதிர்த்து நான் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சினிமா என்பது எதுவுமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட பாண்டி பஜார் ரத்னாஸ்ட் பக்கத்தில் இது இருப்பார், ரங்கநாத தெரு மாதிரி. இங்கே அதையும் காட்டிலும் மிக எளிதாகவும் எல்லா விஷயமும் சரி, கெட்ட விஷயம் சரி நல்ல விஷயம் கிடைக்கும் அந்த சினிமா. அதனால தான் சினிமா போகக்கூடாதுன்னு. ஏன்னா மோகங்கள் எப்படின்னா, முதல்ல நல்ல விஷயம் கண்ணுக்கு வராது. அது எப்படி மோகமாக இருக்கணும், நல்ல விஷயத்து மோகமாக இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். போகும்போது பெண்களும் ஆண்களும் சகஜமாக பழகுது, பேசுது, கட்டி பிடிச்சிக்கிறது. இது இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிறனால எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால தான் போக வேணாம். நான் சொன்னேன், சரி அப்படி போனால் தானே உனக்கு இது நம்ம குரங்கு வேலை இருக்குது, நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டண்ட்டில் வந்தேன். முதல் ஸ்டண்ட் அனுபவம் சொல்லுங்கள் சார். அது ஃபஸ்ட்டு எடுத்து 4 வண்டியில். ஆமாம், பெங்களூரில் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ எனக்கு வந்து சினிமானா அவ்வளோ தெரியாது. ஸோ என்ன சொன்னாலும் செஞ்சிடுவேன். ஜிம்னாஸ்டிக் தெரியும், அங்கேருந்து குதிராக குதிச்சிடுவேன், கண்ணாடி உடனே உடச்சிடுவேன். அது என்ன ஷாட்டு, எதுக்கு முன்னாடி யார் ஹீரோ, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ தேர்ந்தெடுத்த இது கரெக்டு தான். ஏன்னு சொன்னால் அதில் விசாரிக்கும் போது ஸ்டண்ட் மேன், அப்புறம் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக போகலாம், அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகலாம், அப்புறம் சோலோ ஃபைட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் சினிமாவில் இன்னும் நல்லா பண்ணால் டைரக்ஷன் பண்ணலாம், ஸ்டண்ட் டைரக்டர் பண்ணால், தென் ப்ரொடியூசர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம். லிங்க் அதுலேருந்து கிடைக்கும். உன்னோட டெவலப்மெண்ட் அப் டு ப்ரொடியூசர் இருக்கணும். இன்னைக்கு நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். ஸோ அதுக்காக தான் அப்படி வந்து முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் அதிகம், ஆர்வ கோளாறுன்னுவாங்களே அந்த மாதிரி போயிட்டு ஜஸ்டின் மாஸ்டர்கிட்ட போகிற ஷூட். அவர் தான் உங்களோட முதல் படம் படத்தோட மாஸ்டர். அவர் சினிமாலாம் பார்க்கும்போது அவர் அப்படின்வார், எம்ஜிஆர் இல்லை அப்படி இப்படின்வார். அவர் எனக்கு அதை பார்த்தோன்னா இப்படி தான் பண்ணோம், ஓ ஃபைட் இப்படி தான் பண்ணணும், இப்படி மனப்பிராந்தி அப்படி ஆச்சு. அங்கே போனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நடித்த ஒரே நேரத்தில் மொத்தமாக எடுத்துருவாங்கன்ட்டு, அங்கே போனால் பிட்டாக எடுக்கிறாங்க, பிட்டா கீழே ஓடுறது 10 அடி எடுக்கிறாங்க, பெட்டை நிறுத்துறாங்க.
ஐயோ ஸ்டண்ட்டுனா இதுதான் போல இருக்குன்னு. அப்புறம் அழகு சாருன்ட்டு நம்ம ஸ்டண்ட்டில் இருக்கார், அவர் நம்ம நல்ல நண்பர். ஃபைட் பண்ணும்போது நான் பின்னாடி நிற்கணும், அவர் வந்து டேஷ் பண்ணோன்னா கொஞ்சம் போய் சாயணும். நான் பின்னாடி என்ன இருக்குது ஏதும் பார்க்கல. அவர் வந்து டேஷ் பண்ண நேராக போனால் கல் ஒன்று இருந்து அதில் போய் அடித்து மாட்டேன் 4 தையல். அப்போயே ஊருக்கு அனுப்பிட்டாங்க. என்னடா முதல் தோல்வியே இப்படி ஆயிடுச்சுன்னு வீட்டில் வந்து அக்கா கிட்ட அவங்களாம் சொல்கிறேன். டேய் முதல் படிக்கட்டி எவ்வளோ ஹைட்டு ஏதுன்னு தெரியாமல் ஏறும்போது ப்ரெஸ் பண்ணி ஏறுறது ஒரு பக்கம், ஆனால் 4வது படிக்கட்டில் போய் வழிக்கு விழுந்து அதுக்கப்புறம் படிக்கட்டியே ஏறக்கூடாதுன்ற எண்ணம் வராமல் முதல் படிக்கட்டே விழுந்துட்டினா உனக்கு கண்ணு பக்கமாக இருக்கும், அடுத்த வாட்டி ஏறலாம் ஒன்றும் ஆகாதுன்ற தைரியம் முதல் படிக்கட்டிலே நீ சஜஷன் பண்ணலாம். 5-6 படிக்கட்டு ஏறி அங்கே வழிக்கு வந்துன்னா 5வது படிக்கட்டுலேருந்து ஊந்தே இவ்வளோ ஆயிடுச்சுன்னா 10வது படிக்கட்டுலேருந்து ஊந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மைண்டு இதுவாகும். முதல் படிக்கட்டில் நீ வழிக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு தைரியம் கிடச்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணேன், அவ்வளோதான் அந்த படிக்கட்டே நான் திரும்பி பார்க்காம போடா, திரும்பி பார்த்தா தானே பயம் இருக்கும் அப்படின்னா. வாழ்க்கையில் திரும்பி பார்க்காதன என்ன இருக்கும், உன்னை பற்றி நல்லது கிடைக்கும். ஏதோ இப்போ வந்த மாதிரி தான் செய்திகள் பல மாதிரி வரும், உன்னை சுரண்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உன்னை பின்னாடி கயிறு பிடிச்சி இழுக்க பார்ப்பாங்க. நீ திரும்பி பார்த்தா தான்டா பின்னாடி நம்மளை துரத்துறாங்கன்ற எண்ணம் வரும். நீ அதை பார்த்துக்கிட்டே இப்போ அங்கே மேலே இருக்கிற தங்க குடத்தை எடுக்கணும்னு போயிட்டே இருற அப்படின்னா சினிமாவில் அந்த மாதிரி பண்ணால் உண்மையான உழைப்பு உழைச்சேன். அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஷூட்டிங்லாம் போனால் கரெக்டான நேரத்தில் போவேன், எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆமாம், இங்கேருந்து பெங்களூர்லாம் போனால் டைமிங் என்ன வண்டி கிடைக்கலன்னா காலையில் என் புல்லட் 5 மணிக்கு எடுத்து 9 மணிக்கெல்லாம் பெங்களூர் போயிடுவேன். அவ்வளோ வேகமாக போய் அது எனக்கு அந்த தொழில் மேலே இருக்கிற அக்கறை. ஸோ அந்த மாதிரி இதனால தான் எல்லா டேரக்டருக்கு என்ன பிடிக்கும். ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் ஷூட்டிங்கில் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா மனிதனில் பிறந்து எனக்கு அதுதான் உணவு இருந்தால் தான் உழைக்க முடியும். அதனால் நான் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், என்னுடைய உடம்பு தேக பலம் இருந்தால் தான் நான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ என்ன வற்புறுத்தின முடியாதுன்ற மாதிரி எல்லாத்திலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். அதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல். நம்ம பொன்னம்பலம் இருக்காரா, தண்ணி அடிப்பார்னா அவ்வளோ பிரவேசம் அளவு தான் அடிக்கிறது. எங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு எங்கன்னா ரோட்டில் பறந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்களோட எங்கே ஊரை சுற்றினாலும் சரி நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் வெளியே வந்து நடிகர்கள் வந்து 1னா 9ன்னுவாங்க. அதனால் நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணி சும்மா நடந்து போனாலே ஏதோ பண்ணிட்டு போகிறான்னுவாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து 6 o'clock முடிஞ்சுன்னா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 1.5 hours 1 hours உடனே வீட்டுக்கு போயிடுவேன். குளிச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்து ஷூட்டிங் பார்த்து கூட எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஷூட்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் ரெகுலராக நம்ம பாடியை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தால் தான். ஒரு சாதாரண பைக்கை நீங்கள் 1 மாதம் விட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை என்ன ரெகுலர் கண்டிஷனில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் ஸ்டண்ட்லேருந்து நான் டெவலப் ஆகி அசிஸ்டண்ட் ஆகி மாஸ்டர் ஆகி இன்றைக்கி ப்ரொடியூசராக டைரக்டர் ஆகிட்டு எல்லாம் இப்போ இன்றைக்கி வரேன்னா இன்றைக்கி அது சந்தோஷமான என்னுடைய சொந்த உழைப்பு. வீட்டில் சொல்லுவாங்க, திருடாதரா பொய் சொல்லாதரா, உன் உழைப்பு இப்படி இருக்குங்களா. அந்த டிசிப்ளின், அந்த உழைப்பு தான் உங்களை இந்த டிசிப்ளின். எஸ், இப்போ என்ன சொன்னீங்களே அதுதான் எல்லாருக்கும். அது சரத்குமார் சார்லாம் அதான் கேட்பாங்க, என்ன பண்ணோம் நம்ம எல்லாம் ஒன்றா தான் போகிறோம், காலைல சீக்கிரம் ஓடாந்துற எப்படி டயர்ட் ஆகலையான்னு கேட்பாரு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எனக்கு வந்து என்னை பார்த்தோன்னா ஒரு இது கேட்பாங்க. அதுமாதிரி அர்ஜுன் சாரா அதே ஏய் நீ முன்னாடி வந்துடுற வெளில எனக்கு ஃபோன் பண்ணி வான்ற சார் எல்லாம் வந்துட்டாங்க சார், நீ கொஞ்சம் லேட்டாக வாப்பா என்ன பண்ணுறாரு. நான் சொன்னேன் சார் 9 மணிக்கு அழைச்சிட்டேன், அதுக்கப்புறம் லேட் ஆகணும். நான் சொல்கிறேன்டா 9 மணி 8:30 வாடா, நீ 7 மணிக்கு வந்து நிற்கிறேன். பங்க்சுவாலிட்டி முன்னாடி டைம் கூட இல்லை பிஃபோர். அவர் வந்து என்னன்னா அவரும் கொஞ்சம் சினிமாவில் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய. அதேமாதிரி இவர் நம்ம விஜயகாந்தன் நம்ம கேப்டன், அவர் என்ன பொண்ணு வந்து ட்ரைனிங் பண்ணப்பா போன ஒன்று எடுத்து அடிச்சு வீசிடாதீங்க, 8 மணிக்கு போனால் தான் அந்த கம்போஸ்லாம் பண்ணணும், பொண்ணப்படம் இல்லை சொல்கிறப்ப தெரியல, அவன் வேறு அங்கே இங்கே குதிப்பான், அவன் பின்னாடி நம்ம எங்கடா குதிக்க முடியும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே கம்போஸ் பண்ணிப்பாங்க. எப்போ எனக்கு இதுவும் பண்ண முடியும், நீ காலை இங்கே வரைக்கும் தூக்கு நான் அங்கேயும் தூக்குறது அப்படின்றாரு. இல்லை நான் இப்படி பண்ணலாம் நான் இப்படி பண்ணலாம், இதோட என்ன பிடிச்சி கீழே தள்ளாமல் வந்து சரி மேலே தூக்கி இறக்கி இதே பார்த்துறாரு. நான் இதுக்கெல்லாம் ஸ்டண்ட்டு ட்ரைனிங் பண்ணலடா, வந்துட்ட ஜனங்களுக்கு ரசிக்கிறவா எதனா பண்ணுங்க. ஆனால் அவரையும் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட ஸ்டண்டாகவே ஆக்கிட்டுருந்தாங்க. அவருமே நிறைய ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. உசுப்பேத்தின்னுவாங்கள்ல அது வேறு. அண்ணே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தான் நல்லா ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்றது, எப்படி இடம் ஃபைட்டில் பண்ணால் நீங்கள் ஆக்ஷனுங்க பயங்கரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் குணச்சித்திர வேலை மாதிரி கலந்த ஒரு படம் இருப்பாருங்க. இந்த வானத்தை என்ன படாத இது அறிவு உதயகுமார் சார் படம்.
அந்த படத்தில் பார்த்தா அப்படி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அப்படி அதில் ஒரு உற்சாகம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீட்னஸாக ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணுவோம். ஹானஸ்ட் ராஜ் இந்த மாதிரி படம், போலீஸ் கேரக்டர் நிறைய படம்லாம் பண்ணார் இல்லையா. ஸோ அவர் நல்லா கரெக்டாக பிளான் பண்ணி வந்த மாதிரி அமைஞ்சுது. அதேமாதிரி ஸ்டன் டைரக்டர் நல்லா அமைஞ்சாங்க. ஏன்னா சுப்ராயன் மற்ற எல்லாரும் அமைஞ்சதெல்லாம் கரெக்டாக அவருக்கு ஷூட்டபிள் ஆச்சு. சார் நீங்கள் இப்போது ஸ்டண்ட்டில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இந்த வில்லனா ஃபஸ்ட்டு உங்களை யார் வந்து நீங்கள் வில்லன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது? இல்லை நீங்களாவே இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது போனீங்களா? அது எப்படி போணுச்சு? இப்போ எங்களுக்கு வந்து உங்களை தெரியும் அப்படின்னா வில்லன் அப்படி தான் தெரியும். இல்லை முதல்ல நான் வந்து நரம்பு மாதிரி இருப்பேன், கொஞ்சம் ஆள் ஸ்லிம்மாக இருப்பேன். ரகுவரன் டூப் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஏன்னா அவர் உடம்பு எவ்வளோ கிட்டத்தட்ட மேட்சாக இருந்தது. என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் சேம் வந்துட்டு முதல் படம் கலியுகம், அதுதான் சோலோ ஃபைட்டுக்கு டூ போடுறேன். ஓகே ஓகே. ஆனால் அந்த படத்தில் ஃபைட் பண்ணது நான் தான். ஓகே ஓகே. ஒரே மழை. நான் அந்த ஷூட்டிங்கில் போகணும், விக்ரம் தர்மா அவர் தான் மாஸ்டரு. இல்லை வந்தாச்சு, ஷூட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வரல யாராவது வில்லன். அவர் பாம்பேலேருந்து வரணும்னு சொல்லிட்டு வெயிட்டிங். ஃபஸ்ட் நாள் வரல, ஃபுல்லாக மழை. இப்போ ஜிவி இறந்து பண்ணார் இல்லையா, வெங்கடேஸ்வரா ஃபிலிம்ஸ், அவங்க தான். இங்கே நம்ம பாய்ஸ் கார்டன் பக்கத்தில் தான் ஷூட்டிங்கு. அங்கே செட்டெல்லாம் போட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு பெரிய ஆர்ட் டைரக்டர் தான் அதை பண்ணார். பயங்கரம் ஏகப்பட்ட செலவு. பிரபு சார் வர்றாங்க, உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க, வெயிட்டிங் 10 மணி 11 மணி 2 மணி ஃப்ளைட்டு 4 மணி ஃப்ளைட்டுனா கேன்சல். 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அவரே வந்துட்டார். இங்கே என்னெல்லாம் நடக்குது, காசை நான் போட்டு வட்டிக்கு வாங்கி, அப்போ பாவம் அவர் அந்த வட்டிக்கெல்லாம் வாங்கிடும் ஏதோ படம் பண்ணிருக்காரு. இப்படி கரையானாக்கி அரைக்கணும் அடிச்சு போயிட்டுருக்கு. என்னடானா இல்லை வில்லன் வரல, அதனால் இது மாதிரி ஆகிட்டுருக்கு. நான் தான் வில்லன் டூப்பு. நம்ம அப்போ சினிமாவில் வந்து என் மேலே நான் பார்க்குறேன், நீ யார் அப்படி தான் என் கேரக்டர். ஸோ அங்கிட்ட அழைச்சிட்டு ஷூட்டிங் பேக்கப் பண்ணிட்டாங்க. 3ஆவது நாள் அவர் வந்தவொடனே பேக்கப் பண்ணிட்டாங்க. அவரே வந்து கேட்டார், என் காசு வரையமாயிட்டு தெரியாதான் பேக்கப் அப்படின்ட்டு. யார்? வெங்கடேஸ்வர் ஜிவி. அப்போ எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு, எனக்கு வந்து வெறும் வெள்ளை இது குருதா மாதிரி ஒன்று போட்டேன். இது ஜெயிலில் இருக்கிற கேரக்டர் தான். ஓகே ஓகே. ஒரு டெனலில் ஃபைட் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு தானே. சரி அப்படியே எல்லாம் போகிறாங்க. சரி சாப்பாடெலாம் வந்துருச்சு. சரி சாப்பிட்டு கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு அந்த பீடா போடுற பழக்கம் இருக்குது. பீடா போட்டு அங்கங்கே துப்பிக்கிட்டே இருந்தேன். மழை தண்ணியில் அங்கே துப்புனா அந்த தண்ணி இப்படி வரும். எச்சங்க துப்புனா நான் அதில் பெறாக்க மாதிரி யாரோ உட்காந்து ஜீவினா எனக்கு யாரும் தெரியாது. நான் பாடி இப்படியே பேசி அங்கே துப்புற அந்த எச்ச துப்பிடியே வருது. யார் அவன் காட்டான் பைத்தியக்காரன், அவன் யார் அவன் அப்படின்னு திட்டுறாரு. அவர் ஏற்கனவே கடுப்பில் இருக்காரு. ஷூட்டு கடுப்பு. ஆமாம். இல்லை சார், அவர் தான் வில்லன் டூப்பு. வில்லன் டூப்பா பாம்பேலேருந்து பெரிய பயங்கர மஸ்தான் ஆள் வராங்கன்னீங்க, அவனுக்கு எதுக்கு டூப் போனால், எதுக்கு அவனை டூப் போட வச்சிங்க? இல்லை சார், இவர் நல்லா ஃபைட்லாம் பண்ணுவார், அவர் பதில் இவர் பல்ட்டி இல்லை. அப்போ என்ன மாதிரி அவனை போட்டிங்க, இவனை போட வந்தேனே அப்படின்ட்டு. ஷூட்டிங் பேக்கப்னவர் அசம்பிளி பண்ணி இவனை போட அந்த கேரக்டர் அப்படின்னு போயிட்டார் இல்லைனா. அதுதான் முதல் அதிர்ஷ்டம். ஓகே. ஆமாம், அதுக்கு காரணம் அந்த பீடா தூக்குறது தான். அது எந்த ரூபத்தில் வரும் அதிர்ஷ்டம். என்னென்னமோலாம் சினிமாக்குள்ள வர்றதுக்கு பண்ணுறாங்க. ஒரு பீடாவை துப்பிட்டா பாரு வில்லனா என்ட்ரி. ஆனாலும் அதை பயன்படுத்திக்கிறது முக்கியமான விஷயம். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். கிடைச்சிதுன்றதுக்காக நம்ம உடனே ஆயிட முடியாது. அது பண்ண உடனே நம்ம ஆளுலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ வந்தாங்க பாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம நண்பர்களாம் இப்போ நம்மளும் வச்சு இது வந்து கிடைக்காது, என்ன பண்ணுறதுல நீ இருக்கிற ஜிம்னாஸ்டிக் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை பண்ணிடுற அப்படின்ட்டானுங்க. நானும் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் ஃபைட்டில் என்ன நான் பண்ணும் வித்தைகளை காட்டினேன். கடைசியில் பார்த்தா அப்போல்லாம் அந்த சென்சார் கட்டுன்னு ஒன்று இருக்குது. முகத்தில் ரத்தம் வந்தால் உடனே கட் பண்ணுறாங்க. வேகமாக அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு கண்ணுலாம் பிதுங்கிற மாதிரி இப்போ அடிக்கிறோன்னா நாங்கள் அது என்ன பண்ணோம், கரெக்டாக இப்படி போகணும். அடிக்கும்போது அப்படி போயிடும். அந்த படத்தில் என்னன்னா அந்த தண்ணி எஃபெக்டோடு இருக்கனால தண்ணியெலாம் ஊற்றுவோம், அடிக்கும்போது அடிப்போம். அந்த இது அப்படி அந்த சவுண்டு பக்குன்னு இருக்கணும். ஸோ அதை தாளணும். ஸோ அவர் அடிக்கும்போது சொல்லிட்டு ப்ரொடியூசரும் உடம்புலாம் ஸ்ட்ராங்காக வச்சு உடம்பு வச்சு அடிக்கும், கரெக்டாக பக்கான்னு அடி வந்து நான் அந்த ஜாவில் படும்போது டைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பாக்ஸிங்லாம் தெரியும், அவர் பாக்ஸர், பிரபு சாரும் பாக்ஸர். அதனால் எங்களுக்குள்ளே வந்து அந்த கரெக்டாக இப்படி அடித்தா இப்படி அடித்தா இங்கே வச்சுப்போம் அப்படின்னா வலிக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த விதம் தெரியும். ஸோ இங்கே அடிக்கும்போது அது ஸோ ஷோ பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, ஷோ பண்ணும் இப்படி கட்டும் அப்படி கட்டும் அந்த மாதிரி அடிக்கும்போது ஃபைட்லாம் முடிச்சுட்டேங்க.
முடிச்சு ரிலீஸ் ஆக பார்க்குறேன், சென்சார் கட் பண்ணி பாதி ஃபைட்டை கட் பண்ணிட்டாங்க, நாசமாக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஃபைட்டும் போடலை. நான் போய் உதயநாட்டில் ஆர்வக்குள்ளார நம்ம ஃப்ரெண்டுகளை ரெண்டா நம்ம ஃபைட்டு ஆனால் இன்னும் ஓடி அடுத்த ரீலும் போயிட்டுருக்கு. என்ன இது எல்லாம் முடிஞ்சு போச்சு சீன்லாம். என்ன வச்சு உன் ஃபைட்டு வந்து பார்த்தா எங்கடா காணடான்னு பார்த்தா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் கம்பெனியில் மேனேஜர்கிட்ட, இல்லை தம்பி கட் பண்ணிட்டாங்கப்பா. இதுக்காடா ஊது வானது பெரியபாளையம்மன் கோயிலில் போயிட்டு உழுந்து வாரி ஏம்மா என்ன போட்டது தெரியாது, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேண்டினேன். கரெக்டாக அவர் என்ன பண்ணார், ஜிவி பாம்பேயில் போய் ரீசென்சார் பண்ணுறாரு. பண்ணி அந்த ஒரு சில ஷாட்டுகள் தான் வாங்க முடியும், மேக்ஸிமம் கிடைக்கல. அதை போட்டு திருப்பி மீண்டும் சாக்கடை சண்டை இணைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க ரிலீஸ் முன்னாடி ட்ரெய்லர் போடுறாங்கல்ல, அப்போ அதை போட்டுட்டாங்க. ட்ரெய்லர்ல ஃபைட் வச்சுட்டாங்க, பட் ஆனால் படத்தில் இல்லை. ஓகே, அடி பார்த்தா தமிழும் விடாரணும் இங்கே அடி அங்கே அடி போட்டு தான் அறியாதெல்லாம் அப்படி போகணும். பார்க்குறது ஆர்வக்குள்ளார் என்னென்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இனிமேல் எதுதான் அளவாக போனாலும் கரெக்டாக போனாலும் அப்போ சென்சாரில் கட் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் அது நான் பண்ணது நல்ல ஒரு உண்மையான உழைப்பு, அதுக்கு பலன் கிடச்சிது. திருப்பி ரீசென்சார் பண்ணி போட்டாங்க, மீண்டும் சாக்கடை சண்டை இணைக்கப்படும். அப்புறம் உதயநாட்டில் போய் திருப்பி பார்க்கவும் நல்லா சந்தோஷமாச்சு. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. காரணம் என்னென்னா அந்த சென்சாரால் நிறைய ஷார்ட்ஸ் பண்ணேன். ஓகே, அதுக்கு அடுத்த வாய்ப்பு சத்திரியனில் கிடச்சிது. அதைத்தான் மட்டும் இதை விட கூட அதுவும் இதே மாதிரி செகண்ட் சான்ஸ். ஃபைட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம். நான் குரூப் ஃபைட்டை தான் போயிருந்தேன். அப்புறம் இந்த காலு கையெல்லாம் தூக்கினா டிஃப்ரெண்ட்டாக இருந்தோன்னா யார் இருந்தாலும் கேட்பாங்களே, யார் அந்த தம்பி விஜயகாந்த் சார் கேட்டார், இல்லை காலு கையெல்லாம் தூக்குறா அப்படி தம்பி இங்கே வேணா, நான் கையில் சீரோட்டு பிடிச்சிட்டு. அப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த படத்து ஹீரோ வேணார், அதான் சார் சொல்லுங்கள் என்ன. அவர் என் கையை பார்த்தார், ஓ இது சங்கோச்சமாக இருக்க போலன்னு தூக்கி போட்டேன், சொல்லுங்கள் சொல்ல போயிட்டு பண்ணலாமாண்ணா. இல்லை சார் ஏதோ ஃபைட் பண்ணிடுங்க அப்படி சொல்ல போயிட்டு வரும். பண்ணலாம் விடு தர்மா இங்கே வேணும்னு சொல்லிட்டு அவர் மாஸ்டரை கூப்பிட்டு இல்லை பண்ணுறேன் ஒரு சோலோ போயிட்டு இருக்கணும். ஆள் ஒல்லியாக இருக்கா அப்படியே, ஒரு 3 மாதம் உடம்பு ஏற்ற சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணோம், 3 மாதத்துலங்க ட்ரெயின் ஃபைட்டில் பார்த்தா ஒல்லியாக வருவேன். 3 மாதம் வீட்டில் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா இந்த படம் ஃபைட்டு எனக்கு கிடச்சிதுமா, இல்லை உடம்பு ஏற்றணுமா அப்படின்னா. 3 மாதம் தான்டா, 90 நாள் இருக்குடா விடா வடை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பழைய கஞ்சி நல்லா சாப்பிட்றது, தூங்கடான்ட்டுவாங்க. என்னம்மா தூங்கி பழக்கமே இல்லை, பார்க்கல சும்மா உட்காந்து சாஞ்சிட தூக்கம் வந்துடும். சரிம்மா எக்ஸசைஸ்லாம் பண்ணல, எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொண்டாட முடியாது கம்னு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு எதனா பண்ணிக்க. மத்தியானம் சாப்பாடு ஃபுல்லாக நல்லி நல்லா போட்டு அவங்க சாப்பாடு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் நிறைய குடிக்க சொல்லுவாங்க, வெண்ணெய் மோர். இப்படியே குடிச்சு நல்லா சாப்பிட்டு 3 மாதம் தத்தி மாரி ஆள் பயங்கரமாகிட்டேன். சத்திரியன் படம் பார்த்தா மொட்டை அடிச்சு அதே பொன்னம்பலம், குரூப் ஃபைட்டில் வந்த பொன்னம்பலம் ஒல்லியாக இருப்பாப்புல ஒரே படத்தில். 2வது அந்த மொட்டை அடிச்சுட்டு இந்த பூக்கடை ஃபைட்டு, அப்போ அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சோலோ ஃபைட்டுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இவர் தான் வில்லன்றது அப்பயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் இம்ப்ரூவ்மெண்ட்டுமா லைஃப்பில். கரெக்ட். அதுக்கப்புறம் பி வாசு சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு படம் வேலை கிடச்சிச்சின்னு சத்யராஜுக்கு 2 போட்டிருந்தேன் சத்யராஜ் சாருக்கு. அதில் என் டேலண்ட்டை பார்த்துட்டு இவனும் நல்லா இருக்க பண்ண போல நீ ஏன் சோலோ ஃபைட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் இது பண்ணார். அதுதான் கபாலி அப்படின்னு கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அப்போ தான் எனக்கு கால் உடஞ்சி சரியாக நடக்க முடியல. ஓகே. அப்புறம் வாசு சார்கிட்ட, சார் கால் ப்ராப்ளம் வரும் சார், லிக்மெண்ட் ஆகி இது டிஸ்லோகேட் ஆகிருக்கு. குடும்பம் நீ தான் 1008 வித்தை தெரியுமா, நீ ஏற்கனவே மாஸ்டர் கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் அப்போ வந்து என்னென்னா கை கால் கட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, கோபால குருக்கள் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கலரி கற்றுக் கொடுத்தது, கேரளாக்காரன். அவர் தான் எனக்கு இந்த கை கால்லாம் கட்டு போகிறதுல என்னமோ டக்குன்னு எனக்கு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், ஏன்னா கால் கை உடஞ்சிருந்தா என்னை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லிட்டு அந்த மருந்தெல்லாம் வச்சு கட்டுறதுலாம் நான் தான் கட்டுவேன். ஸோ சார் உங்கள்கிட்ட தான் வித்தை இருக்கேன், நீயே பண்ணலாமா, ஏன் என்ன. இல்லை சார் அது ஃபைட்னா சோலோ ஃபைட்னா ரொம்ப நீ பண்ணியானே அவனுக்கு 3 மாதம் 4 மாதம் டைம் இருக்கணும், படம் எப்படி முடியறதுக்கு இருக்குது, 3 மாதம் 6 மாதம் படம் நீ எப்போனா பண்ணிக்க ரெடி ஆகிட்டு நீ சொல்லு முடியும்னா பண்ணலாம் விட்டுடலாம். வால்டர் வெற்றிவேல் அப்போது சொன்னார், டயலாக் மட்டும் நல்லா பண்ணும்போது அதிர்ற மாதிரி டயலாக் இருக்கும், ரொம்ப நக்கலாக இருக்கும், போலீஸையே நீ மிரட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ்லாம் வைக்கும்போது சொல்லிட்டார், நீ தான் இந்த இந்தியாவிலே ரவுடி மாதிரி நினச்சிக்கோ. அப்புறம் அவர்கிட்ட
போலீஸ் எல்லாம் அவ்வளோ கேவலமாக நினைக்கணும். நீ அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த ஃபைட் சக்ஸஸ் ஆகும். ஹீரோவுக்கு அந்த போலீஸுன்றது என்னன்றது உங்கள்கிட்ட காட்டணுன்றதே தான் மெயின். ஸோ இஸ் அ ஹானஸ்ட்டு ஒரு பெரிய ஆஃபீஸரு, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு, எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் வால்டர் வெற்றிவேல் அப்படின்ற மாதிரி. சரி சார், நான் அப்புறம் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போனால் அந்த குளக்கல் வேர்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து லோக்கல் நம்ம மெட்ராஸ் பாஷையில் பேசணும். பட் நான் படிச்சலாம் ஆர்ச்சி ஸ்கூல், நான் கொஞ்சம் நீட்டாக தமிழ் பேசுவேன். எனக்கு இது ஆல்ரெடி பழக்கம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல இந்த பசங்களோட விளையாடுவேன். ஏய் ஏடா கீரா, டேய் வட அப்படின்னுவானுங்க கூடும்போது. என்ன மையாதுமா, அப்படியா, இதெல்லாம் எனக்கு அது பழக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி டைலாக்லாம் அதே மாதிரி அந்த இதில் இது பண்ணிட்டு, நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த டைலாக் பேசுங்க சார். அந்த டைலாக் வெற்றிவேல், இந்த போலீஸில் நீ 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்த உண்மையான ஆம்பளையாக இருந்தா இந்த சாவியை எடுறா பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் டைலாக் சொல்கிறார், என் ட்ரைனிங் 2 வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இதில் முதல் பகுதி தான் இது, இப்போ காட்டுறோம் பாடுறான்ட்டு அந்த ஷர்ட்டு பனியனோட ஃபைட் பண்ணுவான். ஆடியன்ஸுக்கு என்னென்னா அந்த போலீஸை கேவலமாக பேசி அதுக்கப்புறம் என்னை அடிக்கும்போது ஆடியன்ஸ்லாம் ஒரு உண்மையில் நிஜ போலீஸ்க்கெலாம் என் மேலே ஒரு பாசம் வந்துடுச்சு. ஸோ நான் கேரக்டர் வைஸ் தான் நான் இல்லைன்னு தவிர மற்றபடி நான் எளிதாக வெளியே இருக்க மாதிரி சாதாரணமாக சேம் அதே மாதிரி துள்ளாத மனம் துள்ளுலாம் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். கெய்வி அப்படின்ட்டு நீ அவசரப்பட்டு வந்துட்ட என்ன அவன் வந்து குளிக்கும் போது 8 10 படுபாவி அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் வருவார், ஹீரோ சார் வருவார். வந்தோடனே விஜய் வந்து கேட்பார். கேட்டோடனே அவன் பேர் வந்து அப்பா வாப்பா இந்த இது கேட்க மாட்டியா, இந்த அநியாயத்தை கேள்பா குட்டின்னுவாங்க. குட்டியா, நான் என்னமோ நாய் குட்டின்னு நினச்சேன், வாப்பா அப்படின்னுவேன். ட்ராயின் கைவி இனிமேல் நீ லேட்டாக தான் வரணும். அது வந்து ஆடியன்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு குருடியை வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கா, அது எட்டி பார்த்துட்டு தேவையில்லாம் வாடையே வந்து கேட்கறதுக்கு வந்த வேகத்தில் என்னென்னமோ தேவையில்லாமல் பேசி அசிங்கம் பண்ணுறானே அப்படின்னு. அப்போது நான் சொல்லிட்டு போனோன்னே ஒழுங்காக மரியாதை காசு கொண்டு போனோன்னே அப்போது எமோஷன் சீன்ஸ் அந்த சிச்சுவேஷனால அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான குட்டி, எனக்கு கண்ணுக்கு தெரியல, நீ என்னை இவ்வளோ அன்பாக பார்த்துக்க கொண்டோ, என்னை இவ்வளோ வார்த்தை கேட்டான், அவனை திருப்பி அடிக்காமல் விட்டியே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னவனு தான். ஏன்னா அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவரால் தான் கண்ணு போச்சுன்றது தெரியும். அதனால் வந்து எதுவுமே சாஃப்டாக இருப்பாப்புல. அப்போது அந்த ஹீரோயின் இது இந்த வார்த்தை சொன்னவன அவனை ஒரு அடியாச்சும் அடிச்சிருக்கலாமேன்னு தான். ஒரு அடியாக இப்போ அடிக்கிற பாரு சொல்லி வந்து அடிச்சோடல. அது மாதிரி தான் ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு குஷி வரணும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சேட்டை பண்ணுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ வரும். அது மாதிரி தான் இந்த பிவாஸ் சார் படத்தில் இந்த மாதிரி பண்ணோன்னே அப்போ தான் சோலோ ஃபைட்டு எனக்கு நிறைவடையுது, நல்லா டெவலப் ஆகிடும். அப்போ முதல் படம் வில்லனாக பண்ணணும் அப்படின்னு செந்தூர பாண்டி. அப்போ தான் காலகாசியம் உடச்சிக்கிட்டு வீட்டில் இருக்க நம்ம தலைவர் நம்மளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கு. இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறியா தலைவா, நம்ம கால் உடஞ்சி எல்லாமே சிச்சுவேஷன் அப்படி தான் வரும். எனக்கு கால் உடஞ்சிருக்கு, இப்போ தான் ஷூட்டிங் போயிட்டு இதாக இருக்கேன் என்ன இது போட முடியும், ஒரு வருஷம் உண்ட கரெக்டாக இருக்கும், லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பார்த்துப்போம், அதுக்கு சீன் மட்டும் நடிச்சிட்டு வா அப்படின்ட்டார். ஃபைட்டு மட்டும் லாஸ்ட்டில் வச்சுக்கலான்ட்டார். அதே மாதிரி சீன் பண்ண சேம் நான் காலை ரெடி பண்ண செந்தூர பாண்டியில் நல்லா ஹைலைட் 100 days ஓடிச்சு. அது முழுக்க காரணம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் தான். விஜய் சாருக்கு ஆல்ரெடி ஒரு கீரல் இருக்குங்க. அவங்க அப்பா சொன்னார், முறைப்படி சண்டை பண்ணனாலும் அதுக்கு அட்லீஸ்ட் ஈக்குவல் 60% அவனை நான் தயார் பண்ணணும். அப்படியே ஒன்றும் இல்லை, விஜய் நேராக வந்து ஃபுல்லாக இதுதான் மெயின், இது இருக்க இதுதான் பார்த்துக்கோ. ஸோ அந்த டெக்னிக் பண்ண நல்லா பண்ணாங்க, தைரியமாக பண்ணாங்க. கரெக்டாக ஒரே ஷாட் அடிச்சு இருந்தாலும் ஒரு கீரல் கிடையாது, ஒரு ரத்தம் கிடையாது. சொல்லப்பட விஜய் சார் கூட அவருக்கு தான் தைரியம், அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி. விட்றா நீ பார்க்கணும், சேரெல்லாம் போட்டு உட்காந்து இல்லாத தெய்வத்தெல்லாம் வேணார், யாரை கூப்பிட்டாரு தெரியல, ஃபாரின் தெய்வம்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். லவ்லாம் வராது, முத்த கொடுக்குற சீன்லாம் அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பார். அவருக்கு என்னடா ஏன்டா இது ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை விட்டு நம்ம நடிக்க வச்சு இப்சப் பண்ணுறாங்களே. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான். எந்த ஷூட்டிங் போனால் படம் ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது. அவர் மற்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.